ஏய், எவடி அவ வீட்ல வாடி வெளியே. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? அடிக்கடி வீட்டு வாசல்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற. அவ செத்தடி நீ. திருட்டு வேலையா பார்க்க, திருட்டு வேலை இன்னையோட ஒளிஞ்சடி நீ. ஐயோ விடுடி என்னைய. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க நான் என்ன பைத்தியமா? சாவு. ஐயோ என்ன நடக்குது இங்க மயில் சிஸ்டர்? இன்னைக்கு உங்க மயில் சிஸ்டர் செத்தாடி. விடு விடுன்னு சொல்றேன்ல. நீ போய் அந்த பக்கம். ஐயோ அம்மா, தண்ணி பைப் சண்டையிலேயே உன்னை கொண்டிருந்தா ஆயிருக்கும். இங்க பாருங்க துர்காக்கா, நான் சொன்னேன்ல பட்டுமாக்கா, அதே மாதிரி நடக்குது. வாங்க வாங்க துர்காக்கா, இங்க வாங்க. விலகுங்க, விடுங்க அக்கா, இங்க வாங்க. துர்கா வாமா, கம்மனிரு வா துர்கா. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பெரிய பிரச்சனை ஆயிரும், கம்மன் இருங்கக்கா. ஆமா ஆமா துர்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க பேச்சு கேட்க மாட்டீங்க. வாங்க துர்காக்கா, போலாம் முதல்ல வாங்க. ஆமா துர்கா வா போலாம். விடுமங்கா என்னைய, இன்னைக்கு பார்த்துறேன் நானா இவளான்னு. என் பேச்சு கேளுங்க, வாங்க துர்காக்கா. ஏய், எங்கடி ஆளை காணன்னு பார்த்தா ரெண்டு பேரும் என்ன வெளியில வந்து கட்டி பேரண்டு உருண்டுட்டு இருக்கிறீங்க? என் மயிலு. அம்மா எந்திரிக்க கூட முடியல, கையை பிடிச்சு தூக்கு. என்னடி ஆச்சு உங்களுக்கு? இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா என்னை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. என்னடி சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. எதுக்குன்னே தெரியலம்மா. அந்த செல்லம்மா மருமவ துர்கா வந்து என்னை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு போயிட்டா. இப்படி பண்ணுவியான்னு அடிச்சா. எதுக்கு அடிச்சானே எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அப்புறம் அந்த நெட்டச்சியும் அந்த குண்டச்சியும் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. மகையும் சேர்த்து அடிச்சிட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, என்னையும் அடிச்சிட்டாங்க. என்ன கொழுப்பு இருக்கணும் அவளுகளுக்கு? எது கடிச்சாங்க? என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே தெரியல. அது எப்படி தெரியும்? நான் சொல்ற கேளு. என்னடா சொல்ற? கொஞ்சம் தள்ள அந்த பக்கம். தம்பி, என் நிலைமையை பார்த்தியா? உனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஏய், ஏன்டா ஆளாள் விதத்துக்கு என் பிள்ளைய அடிச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உன் புள்ள என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அன்னைக்கு ஒரு ஃபோனை கொண்டு வந்து காட்டுனாலே பார்வதியும் அந்த அவங்க அக்கா யாரோ துர்காக்கான்னு ஒருத்தவங்க பேசுனாங்கன்னு சொல்லி, அது எல்லாமே ஒரு நாடகம். ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி எல்லாம் ட்ராமா பண்ணி அந்த செல்லில் பேச வச்சிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? அது எப்படிடா முடியும்? இந்த காலத்துல என்ன வேணா பண்றாங்க. நான் தான் என் பொண்டாட்டியை நம்பாம போயிட்டேன். அந்த ஆளே வந்து நேரடியா இந்த மாதிரி வந்து பேசுனாங்கன்னு சொல்லி எல்லா ப்ரூஃபையும் என்கிட்ட காமிச்சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனா. இதை கண்டுபிடிச்சதே பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு தான். ஓஹோ, எல்லாரும் சேர்ந்து நாடகம் மாதிரி உன்ற மண்டையை குழப்பிட்டு இருக்கிறாங்களா? சும்மா லூசு மாதிரி பேசாதமா. அவளை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எங்க அக்கா காரியான இவ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு பாரு. இவளுக்கு எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இப்படி பண்றா? அவகிட்ட கேட்டு சொல்லு நீ. தம்பி, அதையெல்லாம் நான் தான் பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியில வந்துருச்சு. இனிமேல் என்ன நினைக்கிறது? நீதான் பண்ணினன்னு நிரூபணமே ஆயிருச்சு. ஆனா ஒண்ணு, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பார்வதியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. என் பார்வதியை விட்டு நான் பிரியவே மாட்டேன். இப்பவே போய் என் பார்வதியை நான் கூட்டிட்டு வரேன். அவ கூட தான் நான் வாழுவேன். அதை பிடிச்சி இங்க இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கும் சேர்த்துதாம்மா சொல்றேன். டேய் நில்லுடா. டேய் நில்லுன்னு சொல்றேன்ல. பேச்ச கேட்காம எப்படி போறான் பாத்தியா? இத்தனைக்கு காரணம் நீதான். பக்காவா பிளான் பண்ணியிருக்கிற. இப்போ எப்படி இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியறக்கு வந்துச்சு? அதுதான் எனக்கும் தெரியலம்மா. அந்த மிமிக்ரி பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல.
அதுக்கு தான் சொல்கிறேன், எதை பண்ணாலும் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசனை பண்ணி பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது சொல்கிறீங்களா? நீங்களாம் முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பிரச்சனையில் வந்து நிற்கிறது யார்? ஆமாம்மா, எனக்கு தான் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை எனக்கு தான் வருது. ஆனால் நான் சும்மாவே விட மாட்டேன் அந்த பார்வதியும் அந்த துர்காவையும். என்ன நினச்சிட்டு இருந்தா அந்த துர்கா என்னையவே வந்து என் வீட்டு முன்னாடியே வச்சு அடிச்சுட்டு போயிட்டால. இதை என் மனசில் வச்சுட்டு நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாரு. அந்த பார்வதி வந்து இந்த வீட்டில் எப்படி வாழ்ந்துடுறான்னு நான் பார்த்துட்றேன். இவன் பெரிய சவுடா அனுப்பிட்டு போகிறான், அவளை போய் கூட்டிகிட்டு வரட்டும். அவளை எப்படி இங்கேருந்து துரத்தணும், இவனை எப்படி மாற்றணும், மதியை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு தெரியுன்றதை இப்போ எல்லாத்துக்கிட்டையும் மொத்து வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கிற பார்த்துக்கோ. சும்மா முடிஞ்ச கதையை பேசாதம்மா, இனி நடக்க போகிறது பாரு. என்னமோ போங்கடி, என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு. போ, எனக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ எல்லாரும் என்னை நம்புவீங்க. போ. மால் சிஸ்டர், இது என்ன இப்படி ஆயிடுச்சு? நீ கவலைப்படாத மகி, என் தம்பிக்கு இந்த ஜென்மத்தில் பொண்டாடினா அது நீ மட்டும்தான், வேற எவ்வளவு வர முடியாது. அதுவும் என்னையவே சீண்டி பகைச்சு பார்த்துட்டாங்கல்ல, நான் யாருங்கிறத காட்டுறேன். சிஸ்டர், எனக்கு என்னமோ பயமா இருக்குது. நீ எதையும் நினைச்சு பயப்படாத மகி, இனிமேல் பாரு என் ஆட்டத்தை. இப்போ நட.